வணக்கம் மக்களே, எல்லாரும் ஸ்னோவை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்களா? காருக்கு வந்தாச்சு. கேளுங்க, ஆச்சரியம்னா ஆச்சரியம். எங்க ஆளுங்க 1 மணி கடையை சாத்திட்டானுங்க. சரித்திரத்துல நடக்காதுங்க. போன வருஷம்லாம் அள்ளி கொட்டி இருக்கானுங்க ஸ்னோவை. நாங்க மேல உட்காந்துன்னு ஆபீஸ்ல உட்காந்து வேடிக்கை பார்த்துன்னு இருக்கோம். ஆளே இல்ல சார், டீ கடையில ஆளே இல்லாத டீ கடைக்கு மொத்த ஆபீஸ் உட்காந்து டீ ஆத்தின்னு இருக்கு. இன்னைக்கு என்ன ஆச்சரியம், எங்க ஆள் இருக்காரு. எங்க ஆளு என்ன சொல்றதுன்னு தெரியலங்க. ஆச்சரியமா இருக்குங்க எனக்கு. பொழந்து கட்டின்னு இருக்கு, ஸ்னோ பொழந்து கட்டின்னு இருக்கு. நடக்க முடியல, ஒண்ணும் முடியல. ஃபுல்லா எதிர் ஆபீஸ்ல ஆளே கிடையாது. இந்த பக்கத்து ஆபீஸ்ல ஆளே கிடையாது. இவனுங்க ட்ரக்கானுங்க ரோட்ல வலிக்கி விளையாண்டு இருக்கானுங்க, சறுக்கி விளையாண்டு இருக்கானுங்க. ஐயோ, எனக்கு என்ன சொல்றது, என்ன விட்டாங்க. 1 மணி கிளம்புங்கன்றாங்க. அதிசயமான உண்மை. சென்சார் ஃபுல்லா டீஆக்டிவேட் ஆயிடுச்சு. எல்லா சென்சாரும் டீஆக்டிவேட் ஆயிடுச்சு. ரொம்ப அதிகமா இருக்கு. ரொம்ப அதிகமா இருக்கு. ஃபுல்லா ஸ்லைட் ஆயிடுச்சு பயங்கரமா. பாருங்க எப்படி நிக்குது ஸ்னோ. ஆனா என்ன சொல்றது, ஒன்றும் சொல்றதுக்கே இல்லை. ரொம்ப அதிகமா இருக்கு ஸ்னோ. போச்சங்க சட்டி விளையாடுவோமோ, நீ சரிச்சு விளையாடுவோமா? ஐயா, அது யாருமே இல்லை ஐயா. எல்லாரும் தெரியலான்னு தெரியல. விசிபிலிட்டி ரொம்ப கம்மியா இருக்கு. இருக்குங்க. என்னால இன்னும் நம்ப முடியல, ஆபீஸா சீக்கிரம் விட்டாங்க அப்படின்னு. மான்ட்ரியல் ஆனா அவ்வளோ இல்லை. மான்ட்ரியல் ஆஃபீஸ் ஓப்பன்ல தான் இருக்கு. இங்கே டொரண்டோ ஆஃபீஸ் மாத்திரம் சீக்கிரம் கிளம்பிட்டானுங்க. என்னால் அதாவது எப்படின்னா, எல்லாம் 1 மணி கிளம்பலான்னு, எத்தனை மணிக்கு 12 மணிக்கு சொன்னானுங்க. டேய் சீக்கிரமா கிளம்புங்கடா, அவன் மனசு மாறுறதுக்குள்ள வீட்டுக்கு போயிடுங்கன்ற அளவுக்கு கிளம்புன்னு எல்லாம் கிளம்பிட்டாங்க. ஏன்னா இவங்க மனசுக்கு மாறிட்டானுன்னு வச்சுக்கோங்க. ஐயோ, நாங்கெல்லாம் இடி மழை மின்னல் புயல் ஸ்னோ ஸ்டாமே அடிச்சாலும் வேலை செய்வோம் அந்த மாதிரி. ஆனா யாருக்காக வேலை செய்வோம், யாருக்காக டீ கடையை திறந்துருக்கோம்லாம் கிடையாது. ஆனா திறந்து வச்சிருவோம் டீ கடையை. அந்த மாதிரி என்ன சொல்றது, இதெல்லாம் சரி மனசுக்கு மாறிட போறானுன்னு சொல்லிட்டு லீவுனாலே உடனே கடை கம்ப்யூட்டர் ஷட் டவுன் கூட பண்ணல, அப்படியே லாக் பண்ணிட்டு கிளம்பி வந்துட்டே இருந்தேன்.
சரியான ஸ்டோன் தான் இந்த வாட்டி. அங்கே ஒரு லாரி நல்லா ஸ்லைட் ஆகிட்டு இருக்கு, பயங்கரமாக ஸ்லைட் ஆகுது. தலைவர் மாட்டிக்கினாரு, ஃபுல்லாக ஸ்லைட் ஆகிட்டு இருக்கு. வீடு செலவு குருன்னு சுற்றின்னு இருக்கு. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் கிளியராக இருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் இந்த சைடில் கொஞ்சம் கிளியராக இருக்குது. இன்னி கூட போலீஸ்கார் யாரையோ பிடிச்சி நிற்க வச்சு கேள்வி கேட்டுன்னு இருக்கான். சும்மா போலியா பிடிச்சா சும்மா பிளாயா சும்மா பிளாவே படம் வீடு போய் சேர்ந்துருவோம். என்ன சொல்றீங்க? ரொம்ப அதிகமாக இருக்கு வேற. இவங்களுக்கெல்லாம் கேஸ் போட்டுக்கணும். இவங்களெல்லாம் இங்கே கதை தோறணும். நம்ம ஊர்லலாம் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, பிஸ்னஸ் இவ்வளோ மோசமாக இருக்குது பார்த்தாரு ஸ்கூலில் திறந்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்குலாம் வந்து ஃபைன் போடுவாங்க பார்த்தீங்களா. இந்த மலையில் ஸ்கூல் திறந்து வச்சுருப்பாங்க பாருங்க. கவர்மெண்ட் லீவ் விட்டுருன்னு சொன்னாலும் ஸ்கூல் திறந்து வச்சுன்னு சீனா போடுவாங்க பாருங்க நம்ம ஊரில். அந்த மாதிரி கவர்மெண்ட்காரன் வந்து போடணும். இவ்வளோ ஸ்னோ இருக்குது, என்னத்துக்கு பிஸ்னஸ் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன்னு வந்து கேட்கணும். அந்த மாதிரி பண்ணா கூட அவனுங்களை என்ன சொல்லி இந்த மாதிரி எங்க டீ கடை எவ்வளவு பிஸியா இருக்குன்னு பாருங்கன்னு சொல்லி ஆளே இல்லாத டீ கடை கூட்டு வந்து காட்டுவானுங்களா, என்ன பண்ணுவானுங்கன்னு தெரியல. அந்த மாதிரி வந்தா என்ன பண்ணுவானுங்க தெரியல. என்ன பண்ணுவானுங்க, பண்ணாலும் பண்ணுவானுங்க. இவனுங்க பண்ணக்கூடிய ஆள் தான் இவனுங்க. கோவிட்ல திறந்து வச்சிருந்தானுங்க பிசினஸ். நாங்க இருக்கிறது கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ்ல. இந்த கோவிட் டைம்ல யாருக்காக திறந்து வச்சிருப்பானுங்கன்னு தெரியல, ஆனா திறந்து வச்சிருந்தானுங்க பிசினஸ். ஆளுங்கன்னா நாங்க நான் சொல்றேனே, இவனுங்கெல்லாம் அடிக்கட்டின என்ன சொல்றது, அந்த மாதிரி இவனுங்கெல்லாம் நான் லீவ் போட்டுலாமா யோசிச்சுன்னு இருக்கேன். கார் ஓட்ட முடியல, கார் ஓட்டுறது கூட பிரச்சனை இல்லை. இந்த ஸ்னோ வந்தா கிளீன் பண்ண வேண்டியது ஒரு பெரிய தலைவலி நம்மளுக்கு. ஸ்னோவை கிளீன் பண்ணி காருங்களேப்பா. நாளைக்கு கதையை பற்றி நாளைக்கு யோசிப்போம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு ஒழுங்காக போய் சேரணும். கேமரா எவ்வளோ கிளியராக இருக்குன்னு தெரியல, பட் ஆனால் ரோட்ஸ் எல்லாம் ஸ்னோ ப்ளா பண்ணியிருக்காங்க. ஸ்னோ ப்ளா வச்சு எல்லாம் க்ளீன் பண்ணியிருக்காங்க. ரோட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கிளியராக தான் இருக்குது. எல்லாம் ரொம்ப ஸ்கேட் ஆகல. ஹைவேலாம் கூட எங்கள் ஆஃபீஸில் கூட லைக் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் லைக் 50-60 கிலோமீட்டர்ஸ் தாண்டி வரவங்கலாம் கூட நிறைய பேர் வாங்க. இன்னைக்கு அவங்கெல்லாம் நல்ல வேலை பண்ணாங்க. அவங்கெல்லாம் காலைல கிளம்பிருந்தா இப்போ தான் ஆஃபீஸ்க்கு வந்துருப்பாங்க. எங்கள் தற்கொலை சீக்கிரம் முடித்தான். ஆச்சரியமாக இருக்குது. சொல்கிறதுக்கே இல்லை, சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லைங்க. மனசு மாறுறதுக்குள்ள கிளம்பிடணுன்றதுல மட்டும் தான் இருந்துச்சு எங்களுக்கு தவிர. பார்த்துக்கோங்க மக்களே, கனடாக்கு வரணும்னு ஆசைப்படுற மக்கள் எல்லாம் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் வந்து டிவியிலேருந்து பார்த்தா தான் ஸ்னோவான்னு பார்க்க முடியும். இது நேரில் வந்தால் தான் தெரியும் இதோட தேவையில்லாத வேலை பண்ணாங்க. பெரிய இடத்துல வந்து ஸ்னோ பயங்கரமாக இருக்கும், பண்ண மாட்டீங்க. பயங்கரமாக ஸ்லைட் ஆகுது, ரொம்ப ஸ்லைட் ஆகுது. ஸோ கனடாக்கு வரணும்னு ஆசைப்படுற மக்கள் பார்த்தீங்களா, பாவங்க நடக்க முடியாமல் நடந்து கிராஷ் பண்ணி போயிடுறாங்க. ஸோ மக்களே, கனடாக்கு வரணும்னு ஆசைப்படுற மக்கள் எல்லாம் பார்த்துக்கோங்க. இதுதான் கனடாவோட நிலவரம். நீங்கள் ஜனவரியில் ஆரம்பிச்சதுன்னா இந்த கொடுமை பிப்ரவரி முடிஞ்சு மார்ச் பாதி வரைக்கும் இருக்கும். அள்ளி 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 நம்ம தலைவர் பாடுற மாதிரி தான் அள்ளி அள்ளி கொட்டி கொட்டி தள்ளும். நம்ம அள்ளி அள்ளி குமிக்க வேண்டியது தான் ஸ்னோவை. நேரில் உங்களுக்கு தெரியுதான் தெரியல, அங்கே ட்ரக் ஒன்று மாட்டிச்சு, கம்ப்ளீட்டாக மாட்டிச்சு. அது மூவே ஆகல. அந்த டயர்ஸ் தானா ரொட்டேட் ஆகிருக்காரு தலைவருங்க. இதுதாங்க கனடாவோட நிலவரம். இதுதான் நல்ல வேலை. நான் என்னமோ சுதாரிச்சு ஆல்வீல் டிரைவ் வாங்கினேன். ஆல்வீல் டிரைவ்லாம் வாங்காம ரியல் வீல் டிரைவ் வாங்கியிருந்தேன்னா
நமக்கு நேரம்னு ஒண்ணு இருக்காது, எப்படி அமையும்ன்றது நமக்கு தானே தெரியும். நம்ம போற டைம்ல கண்டிப்பா மூவ் ஆகும். இவ்வளவு நாள் 10 நிமிஷமா முக்கியிருந்தவன் நம்ம போய் நிக்கிற டைம்ல கரகரன்னு மூவ் ஆக வச்சிருவான். ஸோ நம்ம நேரம் எப்பவுமே அந்த மாதிரி. அதெல்லாம் வந்து குழம்பு ஒன்றும் இல்லை. இருந்தாலும் கனடாக்கு வரணும்னு ஆசைப்படுற மக்களே பார்த்துக்கங்க. ஊர்ல இருந்து வீடியோ பார்க்கறதுக்கு வேணா இது நல்லா இருக்கும், நேரில் வந்தாதான் தெரியும் என்ன கதை. கிளியும் ஒரு 3 மாசத்துக்கு அள்ளி கொட்டி தள்ளி அது கொட்டி தீத்துன்னு இருக்கும். நம்ம அள்ளி குமிச்சுன்னு இருக்க வேண்டியதுதான். இன்னொன்னு சொல்லணும்னு நினைச்சேன். இன்னும் வீட்டுக்கிட்ட போனே காட்டுறேன் பாருங்க. எங்க வீட்டுல ஒரு தற்கொலை ஒண்ணு இருக்கு. அந்த தற்கொலை எப்படின்னா ஷவலே பண்ண மாட்டாங்க. கராஜில் 40 ஷவல் வச்சுன்னு இருக்கான், ஆனா ஷவலே பண்ண மாட்டான். அப்படியே ஸ்னோ அப்படியே டிரைவேல இருக்கும். எப்பவுமே வீட்டில் தான் இருப்பான். ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுவான். அவன் என்ன பண்றாங்கலாம் தெரியாது, ஆனா வீட்டில் தான் இருப்பான். ஆனா ஷவலே பண்ணவே மாட்டான். அப்படியே அது மேலே ஏறி நடந்து போயின்னு வந்துன்னு இருப்பான். ஆனா ஷவலே பண்ண மாட்டான். அது என்ன ஆகும், இன்னைக்கு நல்லா ஸ்னோ பெஞ்சின்னு இருக்கு, இன்னும் 2 நாள்ல அப்படியே அது வந்து அப்படியே ஐஸ் ஆயிடும். உருகி அப்படியே ஐஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, பயங்கரமா வழுக்கும். ஆனா அவரு வந்து என்ன பண்ணாலும் சரி, நான் 40 ஷவல் கூட வாங்கிட்டு வந்து வைப்பேன். நான் அது மேலேயே தான் காலை வைப்பேன் பாத்தீங்கன்னா, அந்த மாதிரி தான் அவர் வந்து அது மேலே காலை வச்சுன்னு நடந்து போயிட்டு வந்திருக்கேன். இங்க ஒரு இருக்கிறது மாட்டேன் அவரு இன்னொருத்தர் வீட்டில் இருக்காரு. நான் ஒரு வாட்டியில நான் வந்து ட்ரை பண்ணி நான் ஷவல் பண்ண, அது ஈஸியா கிடையாதுங்க. அது ஷவல் பண்ற வேலை வந்து ஈஸியா கிடையாது. அட்லீஸ்ட் ஒரு வாட்டி நான் பண்ணேன், அதுக்கப்புறமா நானும் பண்றது கிடையாது. நான் அப்படியே போய் காரை நிறுத்தி அப்படியே ஏறி மேலே ஏறி குச்சி நடந்து வீட்டுக்குள்ள போயிட்டே இருப்பேன். நானும் பண்றது கிடையாது. ஆக்சுவலா பண்ணணும், டிரைவ் எல்லாம் கிளீனா வைக்கணும். நம்ம ஆளுங்க வந்து பக்கத்து வீட்டில் ஒரு இங்கிலீஷ்காரன் இருக்கான். ஓகே, அவன் வந்து நல்ல ஒரு பெரிய ஸ்னோ ப்ளோவர் வச்சுன்னு இருக்கான். எடுத்துன்னு வந்து அடிச்சான்னு வச்சுக்கோங்க, அவன் இருக்க மொத்தத்தையும் கிளீன் பண்ணி தூக்கி இந்த சைடு எங்க சைடுல கொட்டிட்டு போயின்னு இருப்பான். அவன் டிரைவர் பக்காவா இருக்கும். டிரைவர்ல இருக்க எல்லாத்தையும் அவன் அந்த மிஷின் ஒன்று வச்சிருக்கான், ஸ்னோ ப்ளோவர் மிஷின். அது 2 ஓட்டினானா அவ்வளவுதான், மொத்தமா எடுத்து வந்து எங்க சைடு கொட்டி தீத்துட்டு போயிடும். தற்கொலை வீட்டில் அவன் எதுவுமே பண்ண மாட்டான். இதுதான் இன்னும் இந்த ஸ்னோ வந்து நேற்று நைட் அரௌண்ட் 7-8 o'clock ஆரம்பிச்சது. இன்னைக்கு மணி 1 பேஞ்சு கொட்டி தீத்துன்னு இருக்கு. ஆல்ரெடி 15 சென்டிமீட்டர் வார்னிங் கொடுத்தாங்க. இப்போ வந்து நியூஸ்ல 35 சென்டிமீட்டர் சொல்றாங்க. இது வந்து இந்த கதை வந்து ஜிடிஏல எப்பவுமே ஸ்னோ ரொம்ப கம்மி. இன்னும் வெளியெல்லாம் இன்னும் பயங்கரமா பெஞ்சுன்னு இருக்கு. அதான் இன்னைக்கு ஆஃபீஸ் வர முடியாது அவங்க கிட்ட சொல்றாங்க. அவங்க எங்க வீட்டுலலாம் வந்து காலை எடுத்து வெளியே வைக்க முடியாது, ஸ்னோ ப்ளோயரே வந்து வெளியே ஓட்டின்னு வர முடியாது, அந்த அளவுக்கு ஸ்னோ பெஞ்சுன்னு இருக்கு. அது கொஞ்சம் நின்ற பிறகுதான் நம்ம க்ளீன் பண்ண முடியும். காரெல்லாம் கராஜ்லேருந்து வெளியவே எடுக்க முடியாதுன்ற அளவுக்கு ஸ்னோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரியான ஸ்னோ தான் இந்த வாட்டி. முன்னாடி இந்த மாதிரி ஒரு வாட்டி போன வருஷம் இருந்துச்சு. போன வருஷம் வந்து ஒரு நாள் கம்ப்ளீட்டா இப்போ 24 ஹவர்ஸ் பிளஸ் பெஞ்சதுல நல்ல ஸ்னோ வந்துச்சு. ஆனா அது வந்து வீக்கெண்டா இருந்ததுன்னு நினைக்கிறேன். வீக்கெண்ட் இருந்தது, லைக் வெளியே போக வேண்டிய வீக்கெண்டு சாட்டர்டே நைட்டு பெஞ்சிச்சு. ஸோ சண்டே அன்னைக்கு சாயந்தரம் அந்த மாதிரி டைம்ல முடிஞ்சது. அதுக்கப்புறம் ஷவல் பண்ணிட்டோம், எல்லாத்தையும் ஷவல் பண்ணி எடுத்து கொட்டி. ஸோ மண்டே அன்னைக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. வீக்கெண்ட் பெஞ்சதுனால இந்த மாதிரி ஆஃபீஸ் வர வேண்டிய அவசியம் இல்லாமல் இருந்தது. இன்னைக்கு வீக் டேல பெஞ்சின்னு இருக்கு. இது இன்னமும் பெய்யவும் முடியாது அப்படின்னு தான் நினைக்கிறேன். 2 மணி கம்மியாகும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் கண்டிப்பாக ஆகும் தான் நினைக்கிறேன். ஏன்னா எங்கள் ஆஃபீஸ்காரன் வந்து வீட்டுக்கு போகலான்னு சொன்னான்ல, அதனால் கண்டிப்பாக இது வந்து நின்றும் தான் நினைக்கிறேன். ஏன்னா எங்கள் ஆஃபீஸ் வந்து தான்
அந்த மாதிரி ஒரு ஆஃபீஸ் இல்லை. அதாவது போலீஸ்காரங்களுக்கு கூட பிரேக் இருக்கும், ஏன்னா எங்கள் ஆஃபீஸில் இருக்கவங்க யாருக்கும் பிரேக்கே விட மாட்டாங்க. பிஸ்னஸ் ஓப்பன் எனி டைம் எனிவேர் மாதிரி. பியூரிலேட்டர் கனடாவில் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஷிப்பிங் கம்பெனிஸ். அவன் பிக்கப் ட்ராப் அப்ஸ் இந்த கொரியருக்கு அவனே பிக்கப்பை கேன்சல் பண்ணிட்டான் இன்னைக்கு, பண்ண முடியாது அப்படின்னு. ஆனாலும் எங்கள் ஆஃபீஸ் வந்து ஓப்பன். அதுக்கு மெசேஜ் பண்ணா நான் 6 மணிக்கே வந்துட்டேனே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதெல்லாம் வந்துடலாம் அப்படின்னா. அது வெளியே எழுந்து பார்த்தா தான் கால் வச்சாக்கா பாதி கால் உள்ள போகுது, முட்டிக்கு பாதி கீழே வரைக்கும், ஆங்கிளுக்கு கொஞ்சம் மேலே வரைக்கும் உள்ள போயின்னு இருக்கு கால். இதே ஏடா ஒண்ணுமே இல்லைன்னுன்ற மாதிரி. நான் 6 மணிக்கே வந்துட்டேனேன்றான் ஆஃபீஸ்க்கு. அதுக்கு மேலே அவன் எப்படா அவன் வந்து 1 மணிக்கு விட்டான்றது எனக்கு இன்னமும் வந்து புரிய மாட்டேங்குது. பண்ணியிருக்கான், அப்ரிஷியேட் பண்ணணும். ஏன்னா இதுக்கு மேலே இன்னும் வெதர் வேற இன்னும் சிவியரா கோல்ட் ஆகுது. வெதர் -25 வெளியே, -25. எப்பவுமே ஸ்னோ பெஞ்சாக்கா இவ்வளோ கோல்டு வெதர் இருக்காது, பட் ஆனால் வெதர் வேற -25 இன்னைக்கு. இன்னும் இப்போ ஸ்னோ இப்போ ஈவினிங் ஆக ஆஃப்டர் 3:30 இன்னும் சிவியரா